த டெத் ஆஃப் ராபின்ஹுட் 2026. அதாவது இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக பார்க்குற இந்த யங் ராபின்ஹுட் மாதிரி இல்லாமல் இந்த வயசான ராபின்ஹுட்டோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அதாவது அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் நிறைய தப்பை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த கொலை இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமே அப்படின்னு அவரை, அதாவது தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாரு. அந்த விஷயங்களெல்லாம் யோசித்து அதுலேயும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேறு அவர் சும்மா இருக்கார். ஏன்னா அவருக்கு பயங்கரமாக அடிபட்டதுனால அங்கே ஒரு சிஸ்டர் தான் அவரை பார்த்துக்கிறாங்க. அப்படி சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யோசித்து அவரே கஷ்டப்படுத்திக்கிறாரு. இதுக்கப்புறமாவது எப்படியாவது நம்ம ஒரு நல்ல மனுஷனாக மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் ஒரு நல்ல மனுஷனாக ஆயிட்டாரா இல்லையா, கடைசியாக என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. அதாவது ஒரு வயசான ராபின்ஹுட் அவரோட பழைய விஷயங்களெல்லாம் யோசித்து நம்ம எதுக்காக இப்படிலாம் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு அவரை பற்றி அவரை யோசித்து வேதனைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடிபட்டிருக்கு. அங்கே அவர் அவரோட லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட அந்த பர்ஃபார்மன்ஸை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொன்னால அவங்களாம் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட அந்த கேரக்டர் எல்லாம் கூட ரொம்ப நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒன்று வரும். அதில் ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் குடும்பத்தோடு பார்க்காதீங்க, நீங்கள் வேணால் தனியாக பாருங்கள். இந்த படத்தில் கொஞ்சம் தான் இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சொல்ல போகிற விஷயம் அப்படின்னா, இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வர இந்த படம் ரொம்ப போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக கடுப்பாயிடுவோம் நம்மளை, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஆரம்பத்தில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, அது பார்க்க ஓரளவுக்கு கொடூரமாக நல்லா இருக்குது. அதை தவிர இந்த படத்தில் இந்த ஃபைட்டிங் சீன்ஸ் இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் அந்தளவுக்கு அதிகமாக வைக்கலை. இந்த கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதை தவிர இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ், இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த புதுசு ஏதாவது ட்ரை பண்ணணுமே அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப சுமாரான படம் தான். நீங்கள் இந்த படத்தை பார்க்காம ஸ்கிப் பண்ணிக்கிறது எவ்வளவோ ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன்.